ஓம் ஸ்ரீ தத்புருஷ வக்ரதுண்டாய வித்மஹே தன்னோ முனீஸ்வராய நமஹ. ஸ்ரீ அக்னிவீராய நமஹ. ஓம் ஸ்ரீ வால்மிஸ்ரா போட்டு, வேதமுனிஸ்ரா போட்டு, ஞானமுனிஸ்ரா போட்டு, ஜடாமுனிஸ்ரா போட்டு, சப்தமுனிஸ்ரா போட்டு, மகாமுனிஸ்ரா போட்டு, ராஜமுனீஸ்வரா போட்டு போட்டு. இவர் வந்து ஸ்ரீ வால்முனீஸ்வரர் ஐயா. ஸ்ரீ வால்முனீஸ்வரர் ஐயா இவர் வந்து அக்னி வீரனை வதம் பண்ணி தான் அவர் வந்து தன்னை காலுக்கெல்லாம் அடக்கி வச்சிருக்கிறாரு. இங்க வந்து பக்தர்கள் வரும்போது அவங்களுக்கு என்ன கோரிக்கையோ அதை வந்து சீட்ல எழுதி கட்டுவாங்க. இங்க அவங்களுக்கு உடம்பு முடியல, இல்ல மாட்டுக்கு உடம்பு சரியில்லை, வீட்டுல உள்ள உடம்பு சரியில்லை அப்படின்னா இங்க உள்ள அந்த கயிறு வாங்கிட்டு போவாங்க. அது இல்லாம செய்வன கோளாறு, கிரக கோளாறு இதை மாரி இருந்ததுன்னா இந்த பஞ்சமி கயிறு அது 5 வரணும், 5 முகம் உண்டு. அதுல அந்த கயிறை வாங்கிட்டு போனா அவங்களுக்கு நல்லது நடக்கும், உடம்பு சரியாகலாம் உடனே சரியாகுங்கிறது ஐதீகம். அது இல்லாம இங்க ஏதாச்சும் கிடா வெட்டுவாங்க. அவங்க ஏதாச்சும் யாருக்காச்சும் ரொம்ப முடியாம இருக்குது, உடம்பு முடியாம இருக்குது அப்படின்னா அவங்க வந்து வேண்டிக்கிட்டு இங்க வந்து கிடா வெட்டுவாங்க. அது மாதிரி நான் உயிருக்கு உங்களுக்கு வந்து கிடா வெட்டிடுறேன், என் குடும்பத்தில் உள்ளவங்க நீங்க காப்பாற்றணும் அப்படின்னு கிடா வெட்டி இங்க வர்ற பக்தர்கள்லாம் சாப்பாடு போடுவாங்க. அப்புறம் அடுத்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து இங்க இந்த வீட்டுல ஏதாச்சும் செய்வன கோளாறு, இந்த கண் திருஷ்டி அதே மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி படிகாரக்கல்ல பூஜை பண்ணி வீட்டு வாசல்ல கட்டுவோம். படிகாரக்கல் இதை கட்டினா ரொம்ப சக்தி வாய்ந்தது இது. அடுத்து பாத்தீங்கன்னா இது கொல்லிமலையில இருந்து வந்தது. இது கருங்காலி செங்காலி குச்சி. இதுவும் பூஜை பண்ணி கொடுப்போம் அவங்களுக்கு. மெயினா வர்றவங்க இந்த கந்திஷ்டி ஏவல் பில்லி அதே மாதிரி எதுக்கு வருவாங்க. அப்படி செய்வனங்கிறது ஒரு நிறைய பேர் இருக்காங்க. செய்வனங்கிறது ஒரு பயத்தினாலதான் இருக்கிறாங்க. அது மாதிரி இருந்தா இருக்க முடியாது. அதனால வந்து அந்த பயத்தை போக்குறதுக்காக அந்த கயிறை கட்டுறோம் நாங்க. சரியாகுது. இங்க வந்து 99% மேல சக்சஸ் ஆகிட்டு தான் இருக்கு எல்லாருக்கும். முனீஸ்வரன் வந்து அருளோட இருக்காரு. முனீஸ்வரனோட சக்தி இருக்கு. சரி, அதே போல அந்த ஐயனாரோட ஆதீனமலை ஐயனார் பத்தி. ஆதீனமலை ஐயனார் வந்து இங்க வந்து காடன்கிற ஒரு அரக்கன் வந்து எல்லாரையும் ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாப்ல. சரி, அந்த அரக்கனை வதம் இது பண்ணி காடன்கிற அரக்கனை திருத்தினால இங்க காடன் திங்கிற பேர் வந்தது. இங்க வந்து சனிக்கிழமையில வந்து 12 சுத்து வந்து சுத்தி எள்ளு விளக்கு போட்டு நினைச்ச காரியத்தை வேணும்னா இங்க நடக்குங்கிறது ஐதீகம். சனி தோஷங்கள் விலகுது. அதுக்குதான் எள்ளு விளக்கு போடுறாங்க. சனி தோஷம் உள்ளவங்க வர்றது நல்லது. சனி வீட்டுல உடம்பு நோய் நொடி உள்ளவங்க அவங்க எல்லாம் வந்தா கொஞ்சம் சரியாகுங்கிறது கொஞ்சம் ஐதீகம். சரிங்க. அதே போல வர்றவங்களுக்கு சிறப்பா வர்றவங்களுக்கு இங்க என்ன சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க என்ன தங்களோட கோரிக்கை நியாயமான கோரிக்கையா இருந்தா சீட்ல எழுதி கட்டுவாங்க. பிரார்த்தனை பண்ணுன்னு பேரு. அது